எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நான் செய்ய போகிறது குழந்தைகளுக்கான ஒரு டின்னர் ஐட்டம். கோதி ரவை தயிர் உப்புமா. கோதுமை ரவை தான் நாங்கள் கோதி ரவைன்னு சொல்லுவோங்க. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வடை சட்டி வச்சு கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். ஒரு 2.5 ஸ்பூன் கோதுமை ரவை போடணுங்க. நீங்கள் 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு நைட்டுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருந்த ரவை நல்லா நெய்யில் பொரிஞ்சு லைட் ஒயிட் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா ரவை முழுகிற வரைக்கும் ஊற்றுங்க. கொஞ்சம் எச்சா ஊற்றாலும் தப்பு இல்லை. ஏன்னா ரவை இந்த வெள்ளை ரவைனா சீக்கிரம் வெந்துடும், கோதுமை ரவை வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றினா கூட தப்பு இல்லை. நான் கொஞ்சோண்டு சீரகப்பொடி போடுறேன், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்றணுங்க. கலந்துட்டு நல்லா கொதிக்கட்டும், ரவை வேகணும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரீங்க, நைட்டு திடீர்னு குழந்தைக்கு சாப்பாடு வேணும்னா நீங்கள் செர்லாக்கு அது இதுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இது கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ஏன்னா ரவை ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா இதை நம்ம தயிருக்குள்ளே போட போகிறோம். தயிருக்குள்ளே போடும்போது இன்னும் தண்ணி விடும். அதனால் நீங்கள் ரவையை கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கோங்க. ரவையே தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா தயிருக்குள்ளே போடும்போது எச்சா தண்ணி விட்டு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா கெட்டியாயிருச்சு. ஒரு கிண்ணத்தில் நான் 2.5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த ரவையை போட்டு நல்லா கலக்கிற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுட்டேன். சுவையான கோதி ரவை தயிர் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, நைட் டைமில் ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடியது. இது அவங்களுக்கு வயிறும் நம்பிடும். நைட்டில் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கம்முன்னு தூங்குவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.